கவனிக்கவே முடியல உங்களால். இது வந்து ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற ப்ராப்ளம். உங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த முதுகு தண்டில் என்ன ஆகும், இந்த முதுகு தண்டு எப்படி தேய்மானம் ஆகும், அது எப்படி ஒன்றா சேர்ந்துடும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு இந்த கழுத்துலேருந்து அந்த ஹிப் ஜாயிண்ட் இடுப்பு வரைக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நடக்கிறதே கஷ்டமாக பார்க்குற பேஷண்ட் நீங்கள் தான். இந்த நடை எவ்வளோ நாளாக உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது? 4 வருஷம் நீங்கள் இப்படி தான் நடக்கிறீங்க. உட்காந்துட்டு எழுறது நீங்கள் தனியாக எழ முடியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நடக்கணுமா? உட்காருங்க. உங்களுக்கு அந்த பேலன்ஸ் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை இல்லையா? எழ ட்ரை பண்ணுங்க. உங்களோட கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஸ்பைனல் காலம் சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக தேஞ்சு போய் உங்களுக்கு இந்த பேம்பூ ஸ்பைன் மாதிரி ஆகிருக்கு. அதோடு சேர்ந்து இந்த முட்டியுமே ரொம்ப வீக் ஆகிருக்கு. உங்களோட டோட்டல் வாக்கிங் பேட்டர்ன் நடையே வந்து ரொம்ப முடக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போயாச்சு.